நான் சதீஷ் குமார். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷார்ட்கட் கீ 9வது வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல் 8 வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னா ஷார்ட்கட் கீனால என்ன அட்வான்டேஜ், எதனால இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்றோம், இன்ட்ரோடக்ஷன். 2வது வீடியோல ஒர்க் புக்கான ஷார்ட்கட் கீஸ், 3வது வீடியோல ஒர்க் ஷீட்டுக்கான ஷார்ட்கட் கீஸ், 4வது வீடியோல ரிப்பனுக்கான ஷார்ட்கட் கீஸ், 5வது வீடியோல நேவிகேட் ஒர்க் ஷீட்டை பத்தி ஷார்ட்கட் கீஸ், 6வது வீடியோல பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு செல் செலக்ஷன், 7வது நேவிகேட் இன்சைட் த செலக்டட் டெக்ஸ்ட் பாக்ஸ், லாஸ்ட் வீடியோ 8வதுல எடிட் கம்ப்ளீட் செல்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ இந்த 9th வீடியோல 9வது வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா எடிட் கண்டென்ட் ஆஃபீஸர். எடிட் கண்டென்ட் ஆஃபீஸர்ல பத்தி ஷார்ட்கட் கீ பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த 8 வீடியோவை வாட்ச் பண்ணலன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்கை ஷேர் பண்றேன், நீங்க அந்த வீடியோ போய் வாட்ச் பண்ணலாம். ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோ போறோம். ஸோ இப்போ இதுல ஐ ஹவ் ஓபன் அ ஃபைல். நான் இப்போ ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபைலை நான் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஃபைல ஒரு டேட்டாவை ஒரு செல்லை நான் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு டேட்டாவை எடிட் பண்ணணும். ஒரு செல் எடுத்துப்போம், இந்த செல்லை எடிட் பண்ணணும். ஸோ எடிட் பண்றதுக்கு என்ன கீ? F2ன்ற கீயை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது எடிட் ஆகும். கடைசி அந்த செல்லோடைய கடைசி இடத்துக்கு போயிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துமே இந்த B2ன்ற செல்ல எனக்கு ப்ராடக்ட் நேம் இருக்கு, PROD நேம் இருக்கு, அது போல எனக்கு ப்ராடக்ட் நேம்னு ஃபுல்லா வரணும். ஸோ F2 ப்ரெஸ் பண்ணா லாஸ்ட் இடத்துக்கு போகும், அந்த செல்லுலேயே கடைசி இடத்துக்கு போயிடும். நீங்க லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ மூவ் பண்ணி எங்க வேணுமோ அங்க வச்சுட்டு சப்போஸ் நான் ப்ராடக்ட்னு டைப் பண்றேன், ப்ராடக்ட் நேம் டைப் பண்ணுறேன். எல்லாருக்கும் தெரியும், இதை அக்செப்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? என்டர் அடிப்போம். என்டர் அடிச்சா என்ன ஆகும்? இதை அக்செப்ட் பண்றதுக்கு அடுத்த செல்லுக்கு கர்சர் போகும், அடுத்த செல்லுக்கு கர்சர் போகும். எனக்கு அடுத்த செல்லுக்கு கர்சர் போகாம அதே செல்ல கர்சர் இருக்கும். அந்த கர்சர் வந்து அதே செல்ல இருக்கும். ஸோ இப்போ என்டர் அடிச்சா கர்சர் கீழே போகும். எனக்கு என்டர் அடிக்காம அதே செல்ல கர்சர் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணா கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்டர். இப்போ பாருங்க, நான் ஏதோ எடிட் பண்றேன், எடிட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டரை ப்ரெஸ் பண்ணா என் கர்சர் அதே லொகேஷன்ல இருக்கும். என்டர் பண்ணா அடுத்த லொகேஷனுக்கு போயிடும், கண்ட்ரோல் என்டர் பண்ணா அதே லொகேஷன். ஏன்னா அந்த லொகேஷன்ல நம்ம வேற ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அதே லொகேஷன்ல கர்சர் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் என்டர். ஓகேவா? இப்போ நான் அடுத்த செல்லுக்கு போறேன். எனக்கு என்ன பண்ணோம்? இந்த ரெவென்யூ ஏதோ ஒன்று ரெவென்யூ இன் ருபீஸ் ஆர் INR அப்படின்னு ஏதோ கொடுக்குறோம். ஓகே. ஸோ இது எனக்கு இந்த ரெவென்யூ இன் INRன்றது 2 லைன்ல வரும். ரெவென்யூன்றது ஒரு லைனும் இன் INRன்றது 2 லைனும். இது பேர் wrap டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க, wrap டெக்ஸ்ட். ஸோ wrap டெக்ஸ்ட் எங்க பண்ண போறோம்? இப்போ இன் INRன்றத எனக்கு அடுத்த லைன்ல வரும், நெக்ஸ்ட் லைன்ல வரும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? Alt Enter. Alt Enter எதுக்கான ஷார்ட்கட் கீஸ்? நியூ லைன். ஸோ ஒரே செல்லுல 2 லைன், 2-3 லைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு Alt Enter, wrap டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. Alt Enter பாருங்க, Alt Enter போட்டா ரெவென்யூன்றது ஒரு லைன்லயும் இன் INRன்றது இன்னொரு லைன்லயும் வரும். ஸோ இது மாதிரி wrap டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரே செல்ல 2-3 லைன்ஸை கொண்டு வரும். ஓகே. ஸோ நான் இப்போ வேற ஏதாவது ஒரு செல்லுக்கு போறேன், எனக்கு இன்னைக்கு டேட்டு, கரண்ட் டேட்டை கொண்டு வரணும். ஸோ கரண்ட் டேட் கொண்டு வரதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? கண்ட்ரோல் செமிகோலன். உங்க கீபோர்ட்ல எல்லுக்கு பக்கத்துல லெட்டர் ஒன்று இருக்கு பாருங்க, கண்ட்ரோல் செமிகோலன். ஸோ கண்ட்ரோல் செமிகோலன் பிரஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு டேட் வரும், கரண்ட் டேட் வரும். இதுவே கரண்ட் டைம் வரணும்னு வச்சுங்க, கண்ட்ரோல் செமிகோலன் போட்டா கரண்ட் டேட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் கோலன் அதே கீ தான், பட் நீங்க ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கோலன் பிரஸ் பண்ணா கரண்ட் டைம் என்னன்றது கரண்ட் டைம். ஸோ இதுவே எனக்கு ஒரே செல்லுல கரண்ட் டேட் கரண்ட் டைம் ரெண்டும் வரணும்னு வச்சு, கரண்ட் டேட்டும் வரணும், பக்கத்திலே கரண்ட் டைம் என்னன்றது வரும். கண்ட்ரோல் செமிகோலன் பிரஸ் பண்ணிட்டு ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணிட்டு அப்புறமா கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன். ஸோ கண்ட்ரோல் செமிகோலன் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் கோலன் ஆர் செமிகோலன். இதை என்டர் பண்ணீங்கன்னா இன்னைக்கு டேட்டு டைம் ரெண்டும் சேர்ந்து ஒரே செல்ல வந்து. ஓகேவா? சரி. அடுத்தது இந்த டேபிள் எடுத்துப்போம். இந்த டேபிள்ல இப்ப கமிஷன் கடைசியில பாத்தீங்கன்னா கமிஷன் அமௌண்ட் அப்படின்னு கமிஷன் அமௌண்டோடைய டோட்டல் வரும். இப்ப இதே ஃபார்முலா எனக்கு கீழே வரும். சேம் ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணணும். எல்லாரும் சொல்லலாம் வழக்கம் போது நீங்க Ctrl C Ctrl V பிரஸ் பண்ணிக்கலாம். என்ன ஆகும்? காப்பி பேஸ்ட் Ctrl C போட்டுட்டு Ctrl V நான் பேஸ்ட் போட்டா பாருங்க எனக்கு தப்பான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ஃபார்முலா காப்பி ஆகும்போது ரோ நம்பர் காலம் நம்பர் எல்லாம் மாறிடும் இல்லைங்களா? இதுவே Ctrl D Ctrl D பத்தி லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம், லாஸ்ட் வீடியோல Ctrl D பத்தி பார்த்தோம். ஸோ Ctrl D நான் பிரஸ் பண்ணா கூட பாருங்க தப்பான ரிசல்ட் ஆகும். எனக்கு லிட்டரலா மேல இருக்க ஃபார்முலா என்னவோ அந்த ஃபார்முலா அப்படியே காப்பி ஆகும். நீங்க செல் நம்பர் E2 to E18 இருந்தா E2 to A18 தான் வரணும். சப்போஸ் இன்டூ நான் ஒரு மல்டிப்ளை பண்ணி ஒரு ரிசல்ட் கொண்டு வந்து சம்ம வச்சு அதோட ரிசல்ட் வேற ஒரு ரிசல்ட், இதே ஃபார்முலா கீழே வரணும், பட் வேற ஏதோ கால்குலேஷன் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம்?
உங்க கீபோர்ட்ல இப்பதான் செமிகோலன் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துல இன்னொரு கீ இருக்கு, சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட்னு சொல்லுவாங்க. சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட். ஸோ கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கிட்டு அந்த சிங்கிள் கோட்டை பிரஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு சிங்கிள் கோட். சிங்கிள் கோட் பிரஸ் பண்ணா லிட்டரலா மேல இருக்க ஃபார்முலா என்னவோ அதையே அப்படியே காப்பி ஆயிடும். பாருங்க, என்டர் ஒன்னா கண்ட்ரோல் என்டர் அடிச்சு பாக்குறேன். ஸோ மேல இருக்க ஃபார்முலா அப்படி லிட்டரலி அதே ஃபார்முலா காப்பி ஆயிடும். இந்த ரோ நம்பர் செல் நம்பர் எதுவும் மாறாம அப்படியே காப்பி ஆயிடும். சப்போஸ் இதை நான் மல்டிப்ளை பண்ணி இன்டூ ஒரு 18% ஏதோ ஒரு வேல்யூ கொடுப்பேன், 18%. ஸோ இந்த மாதிரி ஒரே வேல்யூ அதே ஃபார்முலாவை திரும்ப கீழே காப்பி பண்ணணும். அதே ஃபார்முலா ரோ நம்பர் காலம் நம்பர் மாறாம அதே ஃபார்முலா நீங்க காப்பி பண்றதுக்கு கண்ட்ரோல் சிங்கிள் கோட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க அதோட 18%. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த காலம் எடுத்துமே கமிஷன்ற ஒரு காலம்ல ஃபர்ஸ்ட் செல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு, C2 into D2. செகண்ட் செல்ல C3 into D3. தேர்ட் செல்ல வேற ஒரு ஃபார்முலா இருக்கு, டிஃபரெண்ட் வேற ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த மாதிரி 2-3 செல்ல டிஃபரெண்ட், எல்லாமே ஒரே ஃபார்முலா இருக்குன்னு சொல்ல முடியாது, நடுவுல வேற சில ஃபார்முலாஸும் இருக்கு. ஸோ இந்த காலம்ல எங்கெல்லாம் ஃபார்முலா மாறி இருக்கோ, டிஃபரெண்டான ஃபார்முலா எங்கெல்லாம் இருக்கோ அந்த இதை மட்டும் நான் செலக்ட் பண்ண நினைக்கிறேன். டிஃபரெண்டான ஃபார்முலா காலம் டிஃபரன்ஸ், இந்த காலம்ல டிஃபரன்ஸா எங்கெங்கெல்லாம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் டிஃபரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்றது செக் பண்ணணும். கண்ட்ரோல் ஷிஃப்டையும் பிரஸ் பண்ணிக்கிட்டு பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுங்க. பேக் ஸ்லாஷ் இப்போ என்ன இருக்குன்னா எங்கெல்லாம் ஃபார்முலா டிஃபரெண்டா இருக்கு, என்டையர்லயும் ஒரே ஃபார்முலா இருக்கு, இந்த 4 செல்ல மட்டும் ஃபார்முலாஸ் மாறி இருக்கு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேக் ஸ்லாஷ். ஓகே, இதே விஷயம் தான் நான் இப்போ அடுத்த ஷீட்டுக்கு போறேன். ரோ டிஃபரன்ஸ் இந்த இதுல இப்போ வந்து ரோ வைஸா டேட்டா இருக்கு, அதே டேபிள் தான் இந்த ரோ வைஸா நம்ம மாத்தி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ரோல இந்த கமிஷன்ல ரோல ஏதோ ஒரு 4 செல்லுல டிஃபரெண்டான ஃபார்முலாஸ் அதை நான் செக் பண்றேன். காலம்க்கு என்ன பண்ணும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் போட்டோம். இதுக்கு வெறும் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ், கண்ட்ரோல் ஷிஃப்ட் தேவையில்லை, கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ். ஓகே, பாருங்க எங்கெங்கெல்லாம் ஃபார்முலா டிஃபரெண்டா இருக்கோ அந்த செல்லு மட்டும் நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ எங்கெல்லாம் டிஃபரெண்டா இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்றதுக்கு இந்த கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் இல்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ். ஓகே, கடைசி ஷார்ட்கட் கீ கோட் லைன் பிரேக். இப்போ இந்த ஒரு டேபிள்ல பாத்தீங்கன்னா ஐடின்னு இருக்கு, நேம்னு இருக்கு. இந்த நேம் பாத்தீங்கன்னா இங்க 2-3 பேரோட நிறைய பேரோட நேம் இருக்கு. நேம் வந்து ஒரு செல் அந்த ஆல்ட் என்டர் போட்டு 2 செல்லா பிரிச்சு, ஒரே செல்ல 2 ரோவா பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் செல்ல ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, செகண்ட் செல்ல செகண்ட் நேம். இது 2 காலமா நான் தனியா பிரிக்கணும். ஸோ இதுக்கு வழக்கமா நம்ம எல்லாரும் டெக்ஸ்ட் டு காலம்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ நான் இந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ, டேட்டால போயிட்டு டெக்ஸ்ட் டு காலம்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. டேட்டால டெக்ஸ்ட் டு காலம்ஸ். ஸோ டேட்டா கீழே டெக்ஸ்ட் டு காலம்ஸ்க்கு நம்ம போயிடுவோம். ஓகே, ஸோ எல்லாருக்கும் தெரியும், லாஸ்ட் இதுலயே நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ட் பார்த்துக்கலாம், இந்த ரிப்பன்ஸ் ஷார்ட்கட் கீழ இதை பத்தி நம்ம டீடைலா பார்த்தோம். ஆல்ட் ஏ பிரஸ் பண்ணா டேட்டா, இ பிரஸ் பண்ணா டெக்ஸ்ட் காலம்ஸ்க்கு போயிடும் இல்லையா. ஸோ இல்லை டேட்டால போய் டெக்ஸ்ட் காலம்ஸ் கிளிக் பண்ணலாம். இப்போ நான் டீலிமிட்டட்னு கொடுத்துட்டு, டீலிமிட்டட் ஏன்னா காமனா எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு எம்டி ஒரு நெக்ஸ்ட் லைன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அதனால டீலிமிட்டட் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட். இப்போ காமன் செப்பரேட்டர் என்ன கொடுக்கலாம், நடுவில் டேப் இருக்கா, செமிகோலன் இருக்கா, கமா இருக்கா, ஸ்பேஸ் இருக்கான்னு எதுவுமே கிடையாது. ஸோ நடுவில் வேற ஏதாவது உங்களுக்கு டீலிமிட்டர் இருக்கு. இப்போ லைன் பிரேக்னு சொல்லுவாங்க, ஒரே செல்லுல 2 லைனை பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த லைன் பிரேக்கை கொடுக்கறதுக்கு இந்த அதர்ஸ்ல வந்துட்டு லைன் பிரேக்கை இன்சர்ட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு, கண்ட்ரோல் ஜே. ஸோ கண்ட்ரோல் ஜே இங்க நீங்க பாட்டம்ல பாத்தீங்கன்னா தெரியும், பிரிஞ்சிருக்கீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நேம் ஒரு காலம், செகண்ட் நேம் ஒரு காலம், ஆட்டோமேட்டிக்கா அதுவே பிரிச்சு. கண்ட்ரோல் ஜே எதுக்கான ஷார்ட்கட் கீ, லைன் பிரேக். இந்த மாதிரி லைன் நடுவுல வந்து 2 லைன் இருக்கு, அந்த பிரேக்கை இன்சர்ட் பண்றதுக்கு டெக்ஸ்ட் காலம்ஸ்ல இந்த கண்ட்ரோல் ஜே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அப்படியே ஃபினிஷிங் கொடுத்து பாருங்க, 2 காலம் பிரிச்சு. இது ஒரு காலம், இது ஒரு காலம். 4 ஒரு லைன் 2-3 லைன் ஆனது, ஒரு லைன்ல இருந்து ஒரு காலம், இன்னொரு லைன்ல இருந்து இன்னொரு காலம் பிரிச்சு. இன்னைக்கான ஷார்ட்கட் கீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்த செஷன்ல 10th வீடியோல எக்ஸல்ல இருக்கக்கூடிய சில பேசிக்ஸான ஷார்ட்கட் கீ, பேசிக்ஸ் நினைக்கலாம், பட் பேசிக்ஸ்லேயே முக்கியமான சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. எக்ஸல்ல பேசிக்ஸான சில ஷார்ட்கட் கீஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.